வணக்கம் யூவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபுட்டு வித் நேச்சர் சேனலில் செய்ய போகிறது இளநீர் பாயசம். ஸோ அதுக்கு தேவையானது தேங்காய், சியா சீட்ஸு, கருப்பட்டி, இளநீர் தண்ணி, இளநீர் வழுக்கை. ஸோ இதையெல்லாம் எடுத்துக்கிறோம். இதில் தேங்காயை துருவி அரைச்சி பால் எடுத்துக்கிறோம். பால் எடுக்கும்போது அதோட கருப்பட்டி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இல்லை வேண்டான்னா நம்ம கண்டென்ஸ்டு மில்கோடு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பட்டி சேர்த்துருக்கேன். இப்போது இளநீர் எடுத்து அதை உடைச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணி, இளநீர் தண்ணியை நான் தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இளநீரை வெட்டி அதில் இருக்கக்கூடிய வழுக்கையும் தனியாக எடுத்து வச்சுக்கோம். இந்த வழுக்கையை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இளநீர் தண்ணி, தேங்காய் பால், கருப்பட்டி போட்டு அரைச்சி எடுத்த பால், தேங்காய் பால், இந்த வழுக்கை, சியா சீட்ஸு, இளநீர் தண்ணி, இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்தோம்னா நமக்கு தேவையான இளநீர் பாயசம் தயாராகிடுது. இதோட உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தேவைக்கேற்ப நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷன். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு உங்களுக்கு தேவையான நட்ஸை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இளநீர் தண்ணி, இளநீர் வத்தை, சியா சீட்ஸு, கருப்பட்டி, தேங்காய் பால் இதை மட்டும்தான் சேர்த்து கலந்து இளநீர் பாயசம் செஞ்சுருக்கேன். ஸோ இதை ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா வெயிலுக்கு இதமான குளிர்ச்சியான, உடலுக்கு ஆரோக்கியமான இளநீர் பாயசம் உங்களுக்கு ரெடி ஆகிடுது. நன்றி.